நாமத்துக்கே கர்த்தருக்கே கனம் மகிமையும் உண்டாவதாக. இதனாலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் கூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய இயேசுவின் ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்ற தலைமையினால் தான் நம்ம படிக்கிறோம். இயேசுவின் மனித ரத்தத்திலே பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ரத்தம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஏ பாசிட்டிவ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏ நெகட்டிவ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பி பாசிட்டிவ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பி நெகட்டிவ் இருக்கலாம். அதே போல் ஓ பாசிட்டிவ் என்ற ஒரு ரத்தம் இருக்கிறது, இன்னொரு ரத்தம் ஓ நெகட்டிவ் என்ற ஒரு ரத்தம் இருக்கிறது. இப்போ ஏபி பாசிட்டிவ்னு ஒரு ரத்தம் இருக்கிறது, ஏபி நெகட்டிவ்னு அது ஒரு ரத்தம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரத்தம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ரத்தம் இல்லை என்றால் அந்த ரத்தத்துக்குரிய அந்த பொறுப்பில் உள்ள ரத்தம் இருக்கவங்க தான் அந்த ரத்தத்துக்கு உள்ளவர்களுக்கு அந்த ரத்தத்தை கொடுக்க முடியும். யார் வேணும்னு யாருக்கும் ரத்தத்தை கொடுக்க முடியாது. அப்போ அந்த ரத்தம் கொடுக்கும் பொழுது அதை கூட ரத்தம் கொடுப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார்கள், ரத்தத்தை முழுமையாக பரிசோதனை பண்ணின பிறகுதான் உங்கள் ரத்தத்தை அவருக்கு கொடுக்க முடியும். ரத்தம் கிடைக்கிட்டு அவங்க ரத்தத்தை வாங்கி அவங்க கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா உங்களுக்கு நோய் உங்கள் ரத்தத்தில் இருந்ததுன்னா அந்த ரத்தம் நோய் என்ன இருந்துடும், அவங்களுக்கு கொடுக்குறவர்களுக்கு அந்த நோயில் அந்த ரத்தத்து மூலமாக பரவிவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. ரத்தம் எதிர்பார்க்கும் பொழுது இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இப்போ ரத்தம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திக்கிட்டு இருக்கிறது. அவருக்கு எந்த விதமான ரத்தத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் தான் இருக்கிறது. எங்கே படிக்கிறோம்? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு மனுஷனுக்கு ரத்தம் மாம்சம் ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும் என்றால் ரத்தம் அவனுக்கு முழுமையாக இருக்க வேண்டும், அந்த ரத்தம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது என்று பார்க்கும்பொழுது இருக்கும். இப்போ ரத்தமெல்லாம் உடம்புல ரத்தமெல்லாம் ஒரு விதத்தில் ஏற்பட்டு எல்லா ரத்தமும் உடம்புட்டு போயிடுச்சுன்னா என்ன பேர், நமக்கு மறைத்து விடுவோம். ரத்தத்தில் தான் வல்லமை இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தில் சொல்கிறார், ஆண்டவர் தேவன் சொல்கிறார், நீங்கள் ரத்தத்தை மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்ம ரத்தத்தை சேர்த்து சாப்பிட்டோம். அந்த ரத்தம் எதில் இருக்குது? உயிரில் தான். அந்த மனிதனுடைய உயிராலும் சரி, விலங்குகளுடைய உயிராக இருந்தாலும் சரி, ரத்தம் யார்கிட்ட எதில் இருக்குது? ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அப்படின்னா அந்த ரத்தம் முக்கியமானதாக காணப்படுகிறது. அந்த ரத்தம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நம்மை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தம் எல்லாருக்கும், அவர் ரத்தம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவர் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தம் எல்லா மனிதருக்கும் பொதுவானது. யாருக்கு வேணாலும் அவர் ரத்தம் கொடுக்கலாம். நாம் எல்லாருக்காகவும் தான் அவர் எங்க மறித்தார்? கல்வாரி ஈன சிலுவையிலே அவர் மறித்தார். இப்போ அந்த ரத்தம் என்ன செய்யணும், நம்மளே ஒரு பாவங்களை மன்னிக்கிறது. அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போ கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 275, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ அவர் ரத்தத்தின் மூலமாக என்ன வருகிறதா? ஒப்புரவாக்குதல் என்ன வருகிறது? அவர் ரத்தத்தின் மூலமாக வருகிறது. அந்த ரத்தம் என்ன செய்யும்? நம்மளை ஒப்புரவாக்கிறது. ஆகவே நம்ம இந்த ரத்தத்தை நம்ம தேவனுடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்காக மறித்தார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அவர் எப்படி முதலாவதாக மறிச்சிட்டாரு? ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்தார் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் மனிதனாக ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினால்தான் அவர் முதலாவதாக 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். எல்லாரும் பாணிகள் எல்லோரும் மீட்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? எல்லா மீட்பு கிடைக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி
ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் படிக்காத வசந்த அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம பாவ மன்னிப்பாகி மீட்பு எதிர்மலதான் உண்டாயிருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால தான். அவர் கிருபையாய் கொடுத்த ரத்தத்தின்படி, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அவர் ரத்தத்தை அந்த சிலுவையிலே கொடுக்காவிட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும். அப்ப அந்த ரத்தமானது நம்ம என்ன செய்ய ஒவ்வொருவரையும் இணைக்கிறது. அந்த ரத்தம் என்னென்ன வேற வல்லமைகள் இருக்கு என்று பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இயேசுவின் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் ஆண்டு சொல்றாரு. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் சமீபமானீர்கள். அப்படின்னா நம்ம எல்லாம் தூரமாக இருந்தோம். அப்போ நமக்கு என்ன இருந்தது, அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திரையையும் ஒன்றாக்கி பகையாய் என்ற பிரிவினையை நடுசுவரை தனக்கார். பகையா இருக்கிறது என்ன காரியம், விருத்த சேதனம். கிறிஸ்து இயேசுனால் என்ன, இயேசு கிறிஸ்து மரிப்போல் என்ன, அந்த ரத்தம் என்ன மன்னிப்பு கிடைச்சது. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அவருக்குள்ள கீழ்ப்படுகிறதே காரியம் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பகையாக இருக்கிற அந்த பிரிவினைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மூடப்பட்டு இருக்கிறது. கற்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அதை மறைக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் எல்லாரும் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைப்பின் பாலத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்திலே நமக்காக அந்த இணைப்பின் பாலத்தை எங்கே உருவாக்கினார், அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த இணைப்பை உருவாக்கினார். பிரிவினையான என்ற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார். ஒரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்போ அந்த வேற்றுமையை அவருக்குள்ளாக எல்லாவற்றையும் நொறுக்கி போடுறார். எப்பொழுது சிலுவையிலே எல்லா வேற்றுமை நிழலையும் அவர் அகற்றுவதை பார்க்க முடிகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். எபிரேயர் 10:20 படிங்க. 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இதுக்கு அப்படின்னாலும் இப்போ பரலோகத்துக்கு போவதற்கு யார் தான், அந்த ரத்தம் தான் நமக்கு என்ன செய்கிறது, அந்த ரத்தம் தான் நமக்கு உதவி செய்கிறது. அவருடைய மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு அந்த ரத்தம் தான் என்ன பிடிக்கிறது, தைரியம் கொடுப்பது. ஒரு பாட்டு கூட எல்லாரும் சேர்ந்து படிப்பாங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இது ஒரு பாடல் படிக்கணும் இல்லையா. அந்த பாடலோட வரிகள், அவருடைய அர்த்தங்கள் அவங்க எவ்வளவு பேருக்கு புரியுது என்று தெரியும். ஆனால் அவருடைய வல்லமைக்கு, அவருடைய அர்த்தத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிசாசுகள் அவருடைய பேரை கேட்கும் பொழுது என்ன ஆகிறதா, நடுங்குகின்றது. ஏன்னா அவருடைய வல்லமை, அவருடைய ரத்தத்தை சிந்த விடாதபடி சாத்தான் எத்தனை பேரை முயற்சி செய்தான். இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறையக்கூடாது என்பதற்காக குழந்தையிலே கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். குழந்தையிலே இருக்கும் பொழுதுதான் இயேசு குழந்தையா இருக்கும் பொழுது அவரை அந்த நேரத்தில் என்ன ஆனது, எத்தனை குழந்தைகள் கொண்டு போட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதிலே தப்பித்தார். அப்படியே ஒவ்வொரு காலங்களிலும் அவரை கொலை முயற்சிகள் அதிகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். யார் செய்கிறார்கள், பரிசேயரும் சதுசேயரும் அவர் என்ன செய்கிறார், அவர் மலையிலிருந்து தள்ளி விடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. மலையிலிருந்து அப்படியே இறங்கி தள்ளி விடுறன்னு பார்க்க. ஆனால் அப்பொழுது என்ன செய்கிறார், மறைந்து போனார். இப்படியே கொலை முயற்சிகள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையக்கூடாதபடி அவர் அநேக காரியங்கள் செய்தார். ஆனால் ஒவ்வொரு காரியங்களும் அவர் தப்பித்துக்கொண்டே இருந்தார். யாருக்கும் ஒன்றும் அவரை செய்ய முடியவில்லை. என்றால் தேவனுடைய திட்டமாக இருந்தது
இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்திலிருந்து வந்தது யாருடைய மகன்? அவருடைய பிதாவுடைய மகனாக இருந்தாலும் மனுரூபம் எடுத்து அவர் வந்து நமக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். பெரிய கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சந்தித்தார். கொடூர மரணத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒன்றுமே அவர் வந்து வாய் பேசாமல் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது அவர் எதிர்த்து பேசவில்லை. யார்கிட்டமே ஒரு வார்த்தையும் அவர் திருப்பி பேசவில்லை. அவர் அவரை அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். வயலின் செய்யும் பொழுது கூட அவர் ஒன்றுமே வாய் தரவாத என்ன செய்கிறார்? ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன செய்கிறார்? செல்கிறார். எங்கே பார்க்க வேண்டும்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவங்களை படிக்க முடியும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் பாடு மரணங்களை அங்கே 53ஆம் அதிகாரம் 1லிருந்து படிங்க. உங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறேன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் விழுகிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைஞ்சவரும் பாடு அனுபவமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய நோய்களை மறைத்துக் கொள்வோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை அசட்டை பண்ணவங்க இல்லையா? பண்ணினார்கள் தான். அந்த சிலுவையிலும் சரி அநேகர் அவர்களை புறக்கணித்தார்கள். துக்கம் நிறைந்தவராக இருந்தார். அநேக பாடுகளை அவர் அனுபவித்தார். அர்த்த வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நாம் செய்ய ஒவ்வொரு மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அவருக்கு எவ்வளவு தழும்புகள் பாருங்க. தழும்புகள் எவ்வளவு தழும்புகள், எத்தனை தழும்புகள் அவருக்கு இருந்தது? கைகளிலே 2 தழும்புகள், கால்களிலே ஒரு 2 தழும்புகள். அது மாத்திரமல்ல, தலையிலேயே முற்கிரீடத்தை வைத்து அதில் ஒரு தழும்பு போல அது ஒரு முள் முடிகள் உள்ளே அவருக்கு தலைக்குள்ளாக சென்றது. அது மாத்திரமல்ல, ஒருவர் வந்து ஈட்டியை வைத்து எங்கே குத்துகிறார்? விழாவிலேயும் குத்துகிறார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியங்களே அவர் செய்தார். தழும்புகள் மூலமாக 4 தழும்புகள். அப்போ தழும்புகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அவர் தழும்புகள் படாவிட்டால் நம்ம குணமாக முடியாதபடி நாம் வந்து யாராக இருப்போம்? நோயாளிகளாக இருப்போம். ஆவிக்கிற நோயாளிகளாக இருந்திருப்போம். ஓவிக்கிற அந்த காரியங்களும் இருந்திருப்போம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனால் தன் வழியிலே போனோம். கர்த்தரோடு நாம் எல்லோருடைய அக்கறையும் அவரே விலை பண்ணினார். எல்லாருடைய கடனையும் அவர் சேர்த்து என்ன செய்திருந்தார்? கட்டிவிட்டார். எல்லாருடைய பாவம் கடன்களையும் அவர் சிறுவையிலே சேர்த்து கொண்டார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் நம்முடைய அவர் வாயை அவர் திறக்கவில்லை. அவர் வந்து அதிகமாக என்ன செய்கிறார்? அதிகமாக பேசவில்லை. மௌன மொழியை தான் அதிகமாக அவர் கடைபிடித்தார். அதிகமாக என்ன செய்யவில்லை? எதுக்குமே என்ன செய்யல. அவர் அதிகமாக வாயை திறக்கவில்லை. அழிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்க சத்தமிடாத ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை திறக்கவே இல்லை. வாய் என்ன செய்யவில்லை? திறக்கவே இல்லை. இடுக்கணிலும் நியாயத்திற்கு வந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து அந்த குணங்களை பார்க்கும்போது அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார். அவருடைய தழும்புகளால் தான் நம்ம என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். குணமாக்கி கொண்டிருக்கிறோம். பரலோகம் செல்லுவரை நம்ம என்ன செய்கிறோம்? அவர் மறுபடியும் குணமாக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். படிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் எல்லா பாவங்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. சகல பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்தபடியே ஆ. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஆ. ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக ஆ. நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆம். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தையுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு அந்த நகர வாசலுக்கு பார்க்கும்பொழுது அவர் எங்கே தான் அழைத்தார்கள்? கொல்கத்தா என்ற ஒரு மலைப்பகுதியில் தான் அவரை அழைத்தார்கள். இப்போ அந்த ஊரை விட்டு வெளியாக புறம்பாகத்தான் அவரை நேசிக்கிறார்கள், அவரை பாடுபடுத்தினார்கள். இயேசுடைய ரத்தம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்டால் கொடுக்குறோமா? சில நேரங்களில் நம்முடைய ஒரு மனிதனுக்கு ரத்தம் தேவைப்படும் பொழுது கூட நம்ம சின்னங்களுக்கு ரத்தம் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்காகவும் அவர் ரத்தத்தை கொடுத்தார். ரத்தத்தை அவர் கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார் என்று பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ரத்தத்திலே ஒரு என்ன இல்லை, ஒரு குற்றம் இல்லாத இருந்தது. அந்த ரத்தம் தூய்மையாக இருந்தது. அந்த ரத்தத்தை யாருக்கு வேண்டாலும் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவருடைய ரத்தம் அவ்வளோ பரிசுத்தமானது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே ஆ. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கிற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த அவர் ரத்தத்தினாலே என்ன ஆகிருக்கோம்? நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படாது. இப்போ நம்ம நீதிமான்களாக நமக்கு இருளில் இருந்தோம். ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம்? இருளிலே இருந்தோம். இந்த வெளிச்சம் நம்ம கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்த வெளிச்சம் ஒருவர் மூலமாக எப்படியோ ஒரு ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு கொண்டு வந்து விட்டார். அப்போ அந்த என்ன ஆனது? அவர் ரத்தத்தினால் நீதிமான்களாக மாற்றப்பட்டு விட்டோம். இப்போ என்ன? அவரை கொண்டு தான் என்ன நமக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பு என்னானது? ரட்சிப்பு வந்து இலவசமானது. கர்த்தருடைய ரட்சிப்பானது இலவசமாக ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் வந்து சுத்திகரிக்கப்படுகிறோம். அந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் அந்த பாவக்காரை எல்லாமே மாற்ற முடியுது. பிரிவினைகள் அகலுகிறது. பிரிவினைகள் அங்கே இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 1:13 19 படிங்க. 19 சரி 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். அந்த ரத்தமானது விலையேறப்பட்டது. விலை கொடுத்து வாங்குவதற்கு கூட விலையேறப்பட்டது. நம்ம மீட்கப்பட்ட அந்த ரத்தத்தினால தான் என்ன கிடைக்கும்? நமக்கு மீட்பு கிடைக்கிறது. சரி, பழைய ஏற்பாட்டுக்கு பக்கம் வாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து என்ன செய்தார்கள்? ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ஒரு பாவம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் என்னத்தை கொண்டு வருவார்கள்? லேவியாராமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பக்கம் 144. தன் பிராணிக்கு தக்கபடி 2 காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாக மற்றொன்று சர்வாங்க தகன பலியாக செலுத்தும்படி வாங்கி. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் வந்து ஒருத்தர் பாவம் செய்து விட்டால் ரொம்ப முடியாதவர்கள், பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்களாம்? 2 காட்டு புறாக்களை கொண்டு வருவார்களாம். அப்படி அடுத்த 2 புறா குஞ்சுகளை கொண்டு வருவார்கள். ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாக. அதெல்லாம் பணம் இருக்கவர்கள் மாத்திரம்தான் அந்த பெரிய பெரிய ஆடுகள்லாம் வந்து கொண்டு வருவார்கள். இந்த பணம் கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்னா 2 காட்டு புறாக்களை கொண்டு வருவார்கள், 2 புறா குஞ்சுகளை கொண்டு வருவார்கள். அது ஏன் என்று பார்க்கும்பொழுது அந்த புறா குஞ்சியும் அந்த காட்டு புறாக்களையும் தெய்வ சமத்திலே கொண்டு வந்து அந்த ஆசாரத்திற்கு கொடுத்து பலியிடப்படும் பொழுது அந்த பாவமெல்லாம் அதில் என்னுடைய பாவமெல்லாம் அந்த புறாவும் அந்த காட்டு புறாக்களும் ஏற்றுக்கொண்டது ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் அங்கே பலியிட்டார்கள். பலியிட்டு நினைக்கிறது மனிதர்கள் பாவம் பெருகினபடி என்னது எல்லாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து அடிச்சிட்டோம்னா என்ன இருக்கும்? ஒரு ஆடு மாடு புறா குஞ்சு ஒன்றுமே இருக்காது. அதனால தான் இயேசு என்ன செய்கிறார்? அவர் எல்லாவற்றையும் அடைச்சி போட்டு
அவருடைய சொந்த குமாரனாக அவரே பூமிக்கு வந்து எல்லாருடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த பாவத்தை அது மாத்திரமல்ல, எத்தனையோ பழைய பாட்டில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களிலே பார்க்கும் பொழுது அங்கே சாலமோன் ஆலயம் கட்டின பிறகு சாலமோன் ஆலயம் கட்டின பிறகு என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். எவ்வளவு காரியங்களே அவர் பலியிட்டார் என்று பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 20,000 ஆடையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்காகவும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணினார்கள். பார்த்தீங்களா, சாலமோன் வந்து அந்த ஆலயத்தை பொழுது எவ்வளவு பலிகளை கொடுக்குறாங்க. எத்தனை ஆடு? 20,000 ஆடு, 1,16,000 1,20,000. எத்தனை ஆடு? 1,20,000 ஆட்டை வந்து பலி கொடுத்தாரு. எத்தனை? 1,20,000 ஆட்டை பலி கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று என்னது? காளை எத்தனை? காளை 20,000 காளைகளை அங்கே அந்த இடத்துல கர்த்தருடைய பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாக, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாக அவர்கள் பலி கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு காரியங்களை அந்த இடத்துல பலி கொடுத்தார். இப்போ எவ்வளவு விலை கொடுத்து என்ன செய்கிறார்கள்? அந்த பலிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அவ்வளோ பலி கொடுத்தும் அவ்வளோ பலி கொடுத்தார்கள் என்று பார்க்கும்பொழுது அப்படி என்ன அர்த்தம்? அதுலேருந்து என்ன பிடிக்கிறது? நமக்கு அவ்வளோ வல்லமையுள்ள அந்த காரியத்தை விட இயேசு ரத்தம் பெரியானது. இவ்வளோ ரத்தத்தை கொடுத்தா கூட இயேசு ரத்தத்துக்கு இணையாகுமா? இணையாகாது. இவ்வளோ காரியங்களை வந்து அவர் கொடுக்குறாரு. யாரு? தாவீது கொடுப்பது. ஆனால் அதுக்கு மேலாக எழுந்த இயேசு சொந்த ரத்தத்தையே சிலுவையிலே, ஈன சிலுவையிலே கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க எவ்வளவு காரியங்களை அவருடைய ரத்தத்தை வந்து அவர் விலை மதிப்பில்லாதது, விலை கொடுத்து வாங்க முடியாததுதான் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம இழுக்கப்பட்ட நாம் அவர் நமக்கு அந்த ரத்தம் மாத்திரமே நம்ம என்ன செய்யும்? பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த ரத்தம் இல்லாமல், இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ரட்சிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு நம்ம செல்ல முடியாது. கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது படிங்க. அப்பொழுது மூப்பரில் ஒரு மனிதனை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து எடுத்தவர்கள். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது, பரலோக சமூகத்திலே போகும்பொழுது அந்த மூப்பரில் ஒரு மூப்பர் என்ன கேட்பாராம்? மூப்பரில் ஒருவன் என்ன நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், அவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே அவர்கள் தோய்த்து வெளுத்தவர்களாக, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தின் மத்தியிலே இருந்து வந்தவர்கள். இவங்களை அப்போ இந்த பூமியில் உபத்திரப்படும் பொழுது நம்ம நினைத்துக் கொள்ள, இந்த வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும். ஏனென்றால் உபத்திரத்தின் வழியாகத்தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு நாம செல்ல முடியும். அவங்க வந்து கேட்பாங்க, கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் யார்? வெள்ளை சட்டை கொடுத்துருவாங்க. என்ன வெள்ளை கொடுத்துருவாங்க? வெள்ளை அங்கி. அந்த வெள்ளை அங்கியில பார்க்கும் பொழுது பியூரா இருக்கும், ஒரிஜினலாக நல்ல ஒரு தூய்மையான ஒரு வெள்ளை அங்கியை நமக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு நம்ம அந்த பரலோகத்தில் செல்லும் பொழுது, ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். எல்லோரும் ரொம்ப உபத்திரத்திலே, ரொம்ப உபத்திரப்பட்டு, துன்பப்பட்டு, வியாகுலப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த கஷ்டப்பட்டு கடைசியில் எங்கே வந்துட்டார்கள்? பரலோகத்துக்கு வந்து விட்டார்கள். இவங்களுக்கு ஏனென்றால் இவர்கள் வந்து ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை வந்து அவருடைய தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படி இந்த ரத்தத்தில் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக வெளுத்து கஷ்டப்பட்டு பரலோகத்தில் வந்துட்டார்கள் சொல்லி பரலோகத்தில் என்ன கொடுத்துருவார் நமக்கு? ஆண்டவர் தேவன்
நமக்கு வெள்ளை அங்கியை கொடுத்து விடுவார். வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். அந்த வெள்ளை அங்கியை போடுவதற்கு எந்த ரத்தம் உதவி பண்ணுகிறது? ஆட்டுக்குட்டியானவரே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம வந்து தினமும் செய்ய வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எப்போ நம்ம பயன்படுத்தணும் சொல்லுங்க? கம்யூனியன் சர்வீஸில் வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமாக இதை சாப்பிடுகிறோம். நம்ம எல்லாரும் அப்பத்தை சாப்பிட்றோம். ரத்தத்துக்கு அடையாளமாக ராட்சசத்தை ஒடிக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நீ கவர்னன்ட், நீ புதிய உடன்படிக்கையை நம்ம என்ன செய்கிறாரா? நம்ம நினைவுபடியாக 3 மாதத்துக்கு என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் வந்து அவருடைய ரத்தத்தை வந்து பானம் பண்ணிக்கிறோம். அவருடைய சரீரமாகி அப்பத்தை நம்ம இன்னும் உட்கொள்கிறோம். அது புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம். அவர் ரத்தமாக தான் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம மீட்கப்பட முடியும். அந்த ரத்தத்தினால தான் நம்ம பரலோகத்துக்கும் செல்ல முடியும். அந்த ரத்தத்தினால தான் நம்முடைய இவ்வளவு நாள் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ரத்தம் தான் ஒரு நாள் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நமக்காக நினைக்கிற பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். எவ்வளவு ஆபத்துக்கு எவ்வளவு காரியம் எல்லாவற்றையும் வந்து தேவனுடைய சமூகம் அது ரத்தமானது தேவருடைய நம்ம அனுதினமும் என்ன செய்யறோம்? நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 24 hours என்ன செய்யறார்? சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிருக்கார். நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனையோ பேருக்கு முறையடிக்கிறோம், தேவ சமூகத்தில் மரடிக்கிறோம், வீட்டிலே முறையடிக்கிறோம். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்துக்கொண்டு நமக்காக ரத்தத்தை கொடுக்கிற மாத்திரமல்ல, ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இரவு இஸ்ரவேலை காக்கிட்டு அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவது. அந்த தேவனானவர் ஒரு நாளும் தூங்குவதில்லை, ஒரு நாளும் உறங்குவதில்லை. உறங்காமல் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு நம்மளை அனுதினங்களை தாய் தன் பிள்ளையை தேற்றுவதோடு தேய்ச்சி கொண்டு தகப்பன் தன் பிள்ளை மகனை சுமந்து கொண்டது. அவர் இதனால மட்டும் அவர் ரத்தத்தின் மூலமாக விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டு நம்ம பரலோகம் சேரும் வரை நம்ம என்ன செய்ய மாட்டார்? மரண விருந்தம் நடத்துவார். அந்த ரத்தமானது நம்மளுடைய மரணம் செல்லும் வரைக்கும் அவருடைய ரத்தம் நம்மளை ஒரு நாள் விடாது. அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம எங்கே போயிடும்? மகா பரிசுத்தத்துக்கு போனது போல மகா பரிசுத்தமாகி பரலோகத்தில் நம்ம செய்வதற்கு அந்த ரத்தம் வந்து ஒரு வழியாக இருக்குது. அந்த ரத்தத்தின் மூலமாக தான் அந்த பரலோகத்துக்கு நம்ம செல்ல முடியும். அந்த இயேசு ரத்தத்தை நம்ம வந்து பிடித்து கொண்டவர்களாக அந்த ரத்தத்தை நம்ம வந்து உபயோகப்படுத்தி கொண்டு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை பெறப்படுவோம். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு இந்த நாளிலே தருவாராக. ஆமென்.